இன்னைக்கு நடந்தது எனக்கு தூக்கம் வரலைங்க. நேற்று இன்னைக்கு என்ன நடக்குது? இரண்டு முதலமைச்சர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் டெல்லி முதலமைச்சர் கேஜ்ரிவால், ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சோரன், இந்த ரெண்டு பேரும் பதவியில் முதலமைச்சராக இருக்கிற போது ஜெயில போறாங்க. என்ன காரணம்? இடி அமலாக்கத்துறை தவறு நடந்திருக்கிறது. சரி, என்ன ஒரு முதலமைச்சர் ஓடி போடுவாரா? அவரை சிறைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? விசாரியுங்கள், குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை செய்யுங்கள், ஏன் மரண தண்டனை கொடு. ஆனால் தேர்தல் நடக்கின்ற நேரத்தில் அவரும் ஒரு கட்சிக்கு தலைவர், அவரை கொண்டு போய் உள்ள போட்டீங்க. முதல் அறிக்கை எங்கிருந்து வந்துச்சு? அமெரிக்காவிலிருந்து வந்துச்சு. சரியில்லை, இந்தியாவில் ஜனநாயகம் இருப்பதாக நம்பவில்லை, இது தவறு, கண்டிச்சு. அதுக்கு உடனே மோடி, அது கிறிஸ்தவ நாடு, இங்க இருக்கிற பிஜேபி, நாங்கள் இந்துக்கள், இது மனசண்டை உருவாக்குகிறார்கள். அப்புறம் ஜெர்மனி சொல்லிச்சு, அதுக்கும் அதே கலர். ஆனா இப்ப என்ன தெரியுமா? ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் ஆன்டினோ சொல்லுகிறார், இந்தியாவில் ஜனநாயகத்திற்கு ஆபத்து இருக்கிறது, இரண்டு முதலமைச்சர்களை தேர்தல் நேரத்தில் முன்னே வைத்தது தவறு. சொன்னது சிபிஎம்மா? சொன்னது சிபிஐயா? சொன்னது திமுகவா? சொன்னது காங்கிரஸா? ஐநா சபை. உனக்கு தெரியுமா? நேரு உட்கார்ந்து இடத்துல இந்த மோடி உட்கார்ந்திருக்கார். நான் வரலாற்றை திருப்பி பார்க்கிறேன். தெரியும், எல்லா முதலமைச்சருக்கும் தெரியும் இந்த அயோக்கியத்தனம், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தெரியும். ஆனா பயப்படுறாங்க. என்ன பயப்படுறாங்க? இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ, அமலாக்கத்துறை தரும். நேற்று என்ன தெரியுமா? நான் பொய் சொன்னேன். நம்ம பாருங்க, நேற்று காரணம் அவன் ஃபோன் வந்துச்சு இல்லையா? எனக்கு ஒரு அங்கே ஃபோன் வந்துச்சு நேற்று நைட் 10 மணிக்கு. அண்ணா ஜாக்கிரதையா இருங்க, உங்க பேர்ல ஒரு இடி வரப்போகுது. என்ன இடி? எங்கேயாச்சும் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கிடைக்குமான்னு பார்ப்பான். அதை எடுத்தா அவன்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ராஜாவுக்கு தான் கொண்டு போகணும், போடு உள்ள, நீ போடு, என்னையும் போடு. அப்போ அமலாக்கத்துறை என்றால், வருமான வரித்துறை என்றால், சிபிஐ என்றால் பயந்து போகிற தலைவர்கள் மத்தியில் இவருக்கு தேவையே இல்லையே. நான் என்ன கேட்கிறேன், என்ன பண்ணு இந்த ஸ்டாலின் என்ற மாமனிதருக்கு சுயநலம் மட்டும் இருந்தால், இன்றைக்கு சொல்றேன், இந்த குன்னூர் சட்டமன்ற தொகுதியில சொல்றேன், இது எங்கேயாச்சும் போகும், வடநாட்டு வரைக்கும் போகும் டிவி. நம்மகிட்ட ஒரு பெரிய பையன் என்னன்னா, பெரிய இதென்னா ராஜா பேசணும், எங்கேயாச்சும் ஒட்டி வெட்டி போடுன்னு டெல்லி வரைக்கும். வேற 10 மணிக்கு சிஎம் எழுதி போடுவார். என்ன ராஜா பேசணும் பாரு, நீங்க காலையில பாருங்க. நான் என்ன கேட்கிறேன், இப்ப நீங்க ஒன்று சொல்றேன், சுயநலம் இருந்தால், இந்த ஸ்டாலின் என்கின்ற மாமனிதனுக்கு சுயநலம் இருந்தால், ஒன்னே ஒண்ணு, மோடியை எழுத மாட்டேன், கூட்டணி கூட வைக்கல, நான் காங்கிரஸோட போகல, எக்கேடு கிட்ட போனா என்ன, நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுனா 10 லட்சம் கோடி கொடுக்கலாம். மோடி 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு வந்துடும். ஆனால் இந்தியா என்ன ஆகும்?